بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن لكل أمة فتنة وفتنة أمتي المال. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கிறேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளாதாரம் அது ஒரு இனிமையானது. ஆனால் அது ஆளை பொறுத்து மாறுபடக்கூடிய காசு, பணம், சொத்து, சுகம், பொருளாதாரம் இதை பெறுவதற்காக மனிதன் இரவு பகலாக பாடுபடுகிறான். வெளியூருக்கு செல்கிறான், வெளிநாடுகளுக்கு செல்கிறான். எவ்வளவு சிரமப்பட்டாவது பொருளாதாரத்தை திரட்டிவிட வேண்டும் என்ற ஆர்வம் ஆசையும் அவனுக்கு உண்டு. சில நேரங்களில் காசு பணங்கள் மனிதனுக்கு கஷ்டப்பட்டு தேடியதாக இருந்தாலும் கூட நன்மை தரலாம், தீமையும் தரலாம் என்று மனிதன் உணர வேண்டும். காசுனாலே சுகம் கிடையாது. சில நேரங்களில் அது சுகம், சில நேரங்களில் அது வேதனை. ஆளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து சுகமா வேதனையா என்பது மாறுபடுகிறது. காசு என்பது, பொருளாதாரம் என்பது, சொத்து சுகம் என்பது ஒன்றுதான். இப்படி சொல்வார்கள், பணம் பேச ஆரம்பித்தால் உலகத்தின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும். பணம் பேசும், சில நேரங்களில் பேசுபவர்களின் வாயையும் அடைக்கும். பொருளாதாரம், பணத்திற்கு அவ்வளவு பெரிய தாக்கத்து சக்தி இருக்கிறது. ஆனால் சக்தி உள்ள அந்த பொருளாதாரத்தை மனிதன் எப்படி கையாளுகிறான் என்பதை பொறுத்து அது அருளா சாபமா என்று நாமே முடிவு செய்ய வேண்டும். பொருளாதாரத்தை அல்லாஹ் தான் தருகிறான், வேறு யாராலும் தர முடியாது. சொந்த உடல் பலத்தால், படிப்பு வளர்த்தால் இவ்வளவையும் நான் சம்பாதித்து விட முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. படிப்பறிவே இல்லாதவர்கள் சில நேரங்களில் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். நிறைய பட்டங்கள் படித்தவர்கள் அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாமலும் இருக்கிறார். அதனால் படிப்பை குறை சொல்வது என்று அர்த்தமல்ல. காசு பணத்தை, பொருளாதாரத்தை அல்லாஹ் தருகிறான். அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அது நமக்கு நன்மை தீமையை தருகிறது. மார்க்கத்தின் பார்வையில காசு பணம் சம்பாதிக்கலாமா, அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, எந்தெந்த வழியில சம்பாதிக்க கூடாது, சம்பாதிச்சத எந்த மாதிரி பயன்படுத்தினா ரெண்டு உலகத்திலையும் வெற்றி கிடைக்கும் அல்லது ரெண்டு உலகத்திலையும் அழிவு வரும், இப்படிங்கிறத பத்தி, பொருளாதாரத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய வசனத்தின் மூலமாக சொல்கிறான். எக்கச்சக்கமான வசனங்கள் பொருளாதாரத்தை பத்தி, காசு பணத்தை பத்தி, சொத்து சுகத்தை பத்தி நிறைய செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எந்த சூழல்ல அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சில பேர் வியாபாரத்தை கையாளுறாங்க, விவசாயத்தை கையாளுறாங்க,
வேலைகளுக்கு போறதை கையாளுறாங்க, கூலியாளுகளாக பெரிய பெரிய நிலைப்பாடுகள்ல சின்ன நிலைப்பாடுகளை எல்லாம் மனிதன் சம்பாதிப்பதற்கு கையாளுகிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை சொல்லுவான், ரிஜாலுன் லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸகாத். சில மக்கள் இருக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல்கள் காசு பணம் சம்பாதிக்கும் நிலையில அப்படி ஈடுபடும் பொழுது அனுதிக்கிறில்லா அல்லாவை திக்ரு செய்வதை விட்டும் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் தடுக்காது. அதே போல இகாமிஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்களுடைய சம்பாத்தியம் தடுக்காது. ஜக்காத்து வழங்குவதை விட்டும் அவருடைய சம்பாத்தியம் தடுக்காது. சுருங்க சொன்னா அல்லாஹ்வுடைய தொழுகை, ஜக்காத்து, திக்ரு, இபாதத்து எதையும் தடுக்காது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உலகத்தில் உண்டு. எதையும் சம்பாதிக்கவும் வேண்டும், தொழவும் வேண்டும். சம்பாதிக்கவும் வேண்டும், ஜக்காத்து தர வேண்டும். சம்பாதிக்க வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும். இறை இபாதத்தில் குறைவில்லாத சம்பாத்தியம், அது அல்லாஹ் விரும்புகின்ற சம்பாத்தியம். இந்த வசனம் இப்படி இருக்கு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க பார்த்ததை சொல்றாங்க. தஃப்சீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு நேரத்துல கடைவீதிக்கு போனேன். அங்க போகும்பொழுது பாங்கு சத்தம் கேட்டுச்சு. பாங்கு சத்தம் கேட்ட உடனே அந்த பெரிய பெரிய சின்ன சின்ன எல்லா கடைக்காரர்களும் உடனடியாக கடையை வேகமா இழுத்து மூடுறாங்க. எதுக்காக? தொலை போகணுமே, பாங்கு சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னு இழுத்து மூடுறாங்க. இழுத்து மூடுன பார்த்தோடனே நான் சந்தோஷத்தால அப்பதான் சொன்னேன், பெரிய அதாவது எல்லா மக்களுக்கும் தெரிகிறது மாதிரி அல்லாஹ் தஆலா இவர்களைத்தான் இப்படி பெருமையாக குறிப்பிடுகிறான். அவருடைய இபாதத்து கொடுக்கல் வாங்கல்களை, வியாபாரங்களை, சம்பாத்தியங்களை, வேலைகளை தடுக்காது. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும், இபாதத்துக்கு பாட்டு போய்கிட்டு இருக்கும், எதுக்கு எதுவும் தடை இருக்காது அப்படின்னு இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்லுகிறான் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களே. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா பேணுதலுக்கு, அதாவது அபூ தர்தா பெரிய பணக்காரரும் கூட, ஒரு நிறைய மாணவர்களுடைய ஆசிரியரும் கூட. அவங்கள்ட்ட நிறைய மாணவர்கள் ஹிஃப்ஸ் குர்ஆனை மனனம் பண்ணியவர்கள் உண்டு. ஒரு மதரசாவுடைய பேராசிரியராக, ஒரு பள்ளியுடைய இமாமாக எல்லாம் கூட அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பணக்காரர்கள், காசு பணம் உள்ளவர்கள், தோட்டம் தரவு உள்ளவர்கள், சொத்து பத்து உள்ளவர்கள். அபூ தர்தா ரலியல்லாஹுடைய வியாபாரம் எப்படி தெரியுங்களா? ஆச்சரியமான வியாபாரம். இன்னைக்கு அவ்வளவுலாம் யாரும் ஒரு நாளைக்கு அவ்வளவு பெரிய லாபத்தை வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மி. அபூ தர்தா ரலியல்லாஹு கடைவீதியில பப்ளிக்கா நின்றுகிட்டு இப்படி சொன்னாங்க, ஏப்பா நானும் வியாபாரம் பார்க்கிறேன், ஒரு நாளைக்கு என்னுடைய லாபம் எவ்வளவு தெரியுமா? 300 தங்க காசுகள் எனக்கு லாபமாக கிடைக்கிறது. 300 தங்க காசுனா பெரிய சொத்துங்க. ஆனா ஒரு தங்க காசு இருந்தாலே உட்கார்ந்து சாப்பிடலாம் ஒரு மாசத்துக்கு, அவ்வளவு பெரிய விஷயம். அவங்க சொல்றாங்க, 300 தங்க காசுகள் எனக்கு ஒவ்வொரு நாளும் லாபம் கிடைக்கிறது. நானும் வியாபாரி தான், ஆனால் என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழுகையை தடுப்பதில்லை, என்னுடைய வியாபாரம் என்னுடைய இபாதத்தை தடுப்பதில்லை. பாங்கு சப்தம் கேட்டால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு தொழுகைக்கு சென்று விடுவேன், ஜக்காத்துகளை சரியாக கொடுப்பேன், இபாதத்துக்களுக்கு குறைவில்லாமல் செய்வேன், என் வியாபாரம் அதையெல்லாம் தடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, வியாபாரிகளே உங்களை வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வியாபாரம் சம்பாதிக்கலாம், ஹலாலான முறையிலே சம்பாதிக்கத்தான் வேண்டும், செய்யுங்கள். ஆனால் நான் இதை ஏன் உங்களுக்கு என் லாபத்தை கூட சொல்லுகிறேன் என்றால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட நல்லடியார்களில் நானும் ஒருவன் என்று உங்களுக்கு காட்ட வேண்டும். அதனால்தான் 300 தங்க காசுகள் கிடைக்கும் வியாபாரத்தை பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே கடையை மூடிவிட்டு அங்கே போய் விடுகிறேன் இபாதத்திற்காக அப்படின்னு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை, இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். அப்போ பாங்கு சப்தம் கேட்டுருச்சுன்னா நீங்க எந்த லாப நோக்கத்துல வியாபாரத்துல இருந்தாலும் சரி, அதையெல்லாம் கொஞ்சம் முன்பின் ஆக்கிக்கிட்டு தொழுகைக்கு வந்துடணும். அது முடியாது, இது முடியாது, நேரம் கிடைக்காது, லீவு கிடைக்காது, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லடியார்கள் பட்டியலை நாம் வரமாட்டோம். அல்லாஹ் இவங்களை பெருமையா சொல்றான், லா துல்ஹீஹும், அவர்களை எதுவும் தடுக்காது, அவர்களை அல்லாஹ் விரும்புவதாக சொல்கிறான். அல்லாஹ் விரும்புற ஆள்ல நாம இருந்தாதானே வாழ்க்கையில பறக்கத்து. அல்லாஹ் சொல்ற மாதிரி நாம இருந்தாதானே சம்பாதிக்கக்கூடிய காசு பணத்துல நிம்மதி, சந்தோஷம், சுகம் எல்லாம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம,
துக்கத்தோட, எல்லா நேரமும் சிரமத்தோட, அப்படி பல வகையான இன்னலோட இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப காசு பணம் வேணும், சொத்து சுகம் வேணும், அதெல்லாம் மறுக்கல்ல. அதுக்கு சம்பாதிக்க ஓடணும். அதாவது திரவியம் தேட திரைக்கடல் ஓடியும் தேடு அப்படின்னு தமிழ்ல பழமொழி சொன்னான். கடல் தாண்டி கூட போய் சம்பாதி, காசு பணம் சம்பாதிக்க, அதெல்லாம் தடுக்கலமா இருக்கும். எந்த ஊருக்கு வேண்டாலும் போ, எந்த நாட்டுக்கு வேண்டாலும் போ, ஹலாலான சம்பாத்தி எந்த வேலையை வேண்டாலும் பாரு, அல்லாஹ் அதெல்லாம் தடுக்கல. எவ்வளவு வேண்டாலும் சம்பாதி, எத்தனை கோடி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். மார்க்க அதுக்கெல்லாம் தடை சொல்லல, அதெல்லாம் சம்பாதிக்கணும். ஆனா இபாதத்தோட இருந்து அதெல்லாம் சம்பாதிக்கணும். இபாதத்து இல்லாத 10 ரூபா துட்டு கூட நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது, வாழ்க்கையில வரக்கூடாது. அல்லாஹ் காசு பண விஷயத்தை சொல்லும் பொழுது இதையெல்லாம் நமக்கு சொல்லி தர்றான். அதே போல காசு பணம் சம்பாதிக்கும் பொழுது ஹராம் ஹலால் பேணுதல் இருக்கணும். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும், வேலைக்கு போனாலும், விவசாயத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஹராம் ஹலால் பேணுதலோடு அந்த காசு பணத்தை சம்பாதித்து கொண்டு வந்து மனைவி மக்களுக்காக கொடுத்தால்தான் அதன் மூலம் அவர்களும் பயன் பெற்று நாமும் பயன் பெற்றவர்களாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். முஸ்லிம்களை இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு சந்தைக்கு போறாங்க, கடத்தரவுக்கு போறாங்க. ஒரு பெரிய தானிய குவியல் அங்க இருக்கு. அதாவது பேரிச்சம்பழம், அதே போல கோதுமை, இந்த மாதிரி ஒரு தானிய குவியல் கிடக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு நிறைய குவிஞ்சு இருக்கிற அந்த தானிய குவியலுக்குள்ள நடுவுல கையை விட்டாங்க. நடுவுல கையை விட்டுட்டு எடுக்கிறாங்க. மேலால உள்ள தானிய ஈரமா இல்லாம நல்ல காஞ்சு போய் இருக்கு. ஆனா அந்த குவியலுக்கு உள்ள இருக்கக்கூடிய தானியம் ஈரமா இருக்குது. அப்போ அந்த வியாபாரத்தை கேட்டாங்க, மஹாதா யா சாஹிபு தஆம், எப்பா உணவு வியாபாரியே இது என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க. எப்பா வெளியே ஈரம் இல்ல, காஞ்சு போயிருக்கு, மக்கள் பார்வைக்கு நல்ல பளபளன்னு இருக்கு, ஆனா உள்ள காஞ்சிருக்கே, உள்ள இது ஈரமா இருக்கே, அது ஏன், என்ன நடந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. போன அவர் சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்லை யா ரசூலுல்லாஹ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சதுனால தானியம் எல்லாம் ஈரமா போச்சு அப்படின்னாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ மழை பெஞ்சதுனால ஈரமா போயிருச்சா, சரி. அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கய்யராஹுன் நாஸ், மக்கள் பார்க்கிற மாதிரி ஈரமான தானியத்தை அவங்க பார்வைப்படுற மாதிரி நீ வைக்கலாம்ல, அதையும் உள்ள மறைச்சு வச்ச, உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே காஞ்சதை வச்சு மக்கள்கிட்ட எடை போட்டு ஈரமானதை அவங்கள்ட்ட காட்டாம எடையை அதிகப்படுத்தி 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோங்கிற மாதிரி நீ வச்சுக்கிட்டு அப்படி மக்களை நீ ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, நம் சமுதாயத்தில யார் பிறரை ஏமாற்றி பிழைப்பாரோ அவர் உண்மையான முஸ்லிமாக, அதாவது என்னை சார்ந்தவனாக இருக்க மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டான். ஏமாத்தி பிழைக்க கூடாது, யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அதாவது ஒரு ஓனர் நம்மள்கிட்ட ஒரு 8 மணி நேரம் உனக்கு வேலை, இவ்வளவு ரூபா சம்பளம் அப்படின்னு பேசிட்டாருன்னு வைங்க, அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். அப்பதான் அவர் கொடுக்குற காசு ஹலால் ஆகும், அவர் கொடுக்குற காசு ஹலால் ஆகும். அவர்கிட்ட ஒரு சம்பளத்தை பேசிட வேண்டியது, நேரத்தையும் முடிவு பண்ணிட வேண்டியது. அவருக்கே தெரியாம அவர் அங்கிட்டு இங்கிட்டு போன பிறகு ஓபி அடிச்சுட்டு அதே காசை வாங்கினா இந்த வாங்குற காசு ஹலால் இல்லையே, இந்த ஹராமானதே. ஓனரே எந்த வகையிலையும் ஏமாத்தாம பேசுனதுபடி அவருக்கு உழைச்சு கொடுத்துட்டு அவற்றை இருந்து 1 ரூபாயோ 1 லட்சமோ 1 கோடியோ எவ்வளவு வாங்கினாலும் ஹலால். அதே மாதிரி பார்க்கிற வியாபாரம் ஹலாலா இருக்கணும். வட்டிக்கு துணை போகிற மாதிரி, விபச்சாரத்திற்கு துணை போகிற மாதிரி, திருட்டுக்கு துணை போகிற மாதிரி, பதுக்கலுக்கு துணை போகிற மாதிரி, பிறருக்கு நஷ்டத்தை உண்டாக்குவதற்கு துணை போகிற மாதிரி, இது எந்த சாயல்ல இது இருக்கக்கூடாது, எந்த சாயல்ல இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம பரிசுத்தமா இருந்துச்சுன்னா இந்த வியாபாரம் ஹலாலு, இந்த வியாபாரம் ஹலால் ஆக்கப்படுகிறது. எத்தனையோ வியாபாரங்க, எவ்வளவோ விஷயம், பதுக்கள், அதே போல வீணா போனதெல்லாம் கலந்து எல்லா வகையான ஒரு நிலையில எப்படியோ பல வியாபாரங்கள் நடக்குது. ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு தில்லுமுள்ளு நடக்குதுன்னு உத்து பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர், அதை பத்தி நிறைய நேரம் பேசுற மாதிரி வந்துடும் செய்யுது. அப்போ ஹராம் ஹலாலை பேணி காசு பணம் சம்பாதிக்கும். அது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அல்ல அதெல்லாம் தடுக்கல. ஆனா ஹராம் ஹலாலை பேணி சம்பாதி, உள்ளதை உள்ளபடி சொல்லி இந்த சரக்கு இவ்வளவு தரம் உள்ளது அப்படின்னு சொன்னா அந்த சரக்கு அந்த அளவு தரம் இருக்கணும். அந்த தரம் இல்லாம அவனை ஏமாத்தி சம்பாதிச்சா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது ஹராமான காசுன்னு அல்லாஹ் ரசூல் முடிவு பண்ணி அது நஜீஸ்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அது நஜீஸாய் போயிடுது.
அதுல பரக்கத்து இருக்காது. அந்த காசு பணத்தை எத்தனை கோடி நீங்க சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை, உங்களுக்கு சிரமத்தை, உங்களுக்கு துக்கத்தை அதை தான் கொண்டு வந்து சேர்க்குமே தவிர காசு பணத்தால எல்லாமும் கிடைச்சிடாத, எல்லாமும் கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்திலே மிக கவனத்தோடு இருங்கள், காசு பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் காசு பணம் ஒரு சம்பாதிக்கிறது எத்தனை வியாபாரம் வேண்டாலும் பார்க்கலாமுங்க, எத்தனை வியாபாரம் வேண்டாலும் பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. இந்த ஒரு வியாபாரம் போதும் அப்படி இல்லை. உன்னால முடியுமா, வேலையும் பார்த்துக்க, விவசாயம் பார்த்துக்க, தொழிலும் பண்ணிக்க. ஒரு கடை இல்லை, 2 கடை, 5 கடை, 10 கடை, எத்தனை கடை வேண்டாலும் வச்சுக்க. இதெல்லாம் மார்க்கம் தடுக்கல. சில நேரங்களில் தப்பா பேசிக்கிறோமா இல்லையா? பாய் ஒரு கடை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பார், அடுத்த கடை திறந்தவனே நம்ம சொல்றோம் எவ்வளவு பேராசை பார் அவனுக்கு, அப்பா எல்லா இடத்துலையும் கடையை வச்சு அள்ளி உருட்டி சம்பாரிச்சதான் நினைக்கிறான், பேராசைக்காரன் அப்படின்னு நினைக்கிறமே. இது தப்பான எண்ணம், இது மார்க்கத்துக்கு முரணான எண்ணம். ஹலாலான சம்பாதிக்க நினைக்கிறாரு. எத்தனை கடை வச்சா உங்களுக்கு என்ன? கடை திறப்புடா அவனு போதுன்னு கூப்பிட்டாரா, துவா செஞ்சுட்டு அவர் கொடுக்கறத டீயோ இதே அவனை சாப்பிட்டு வாங்கல. அவருக்கே அட்வைஸ் பண்ற மாதிரி அல்லா ரசூலை மறந்துடாதீங்க, காசு பணம்னு அலையாதீங்க, அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க, பாரக்கெல்லாம் சொல்லிட்டு வாங்க. எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கட்டும். நம் சமுதாயத்துல நம் சமுதாய மக்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரராக வாழட்டும், அது அல்லாஹ் வரவேற்கிறானே. புகாரியில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இறை தூதர் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நேரத்துல ஓடுற தண்ணியில ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து தங்கத்தாலான வெட்டி கிளிகள் பொத்து பொத்து பொத்துன்னு அந்த தண்ணிக்குள்ள விழுகுது. விழுந்த என்னடா மேல இருந்து விழுந்துச்சுன்னு எடுத்து பாக்குறாங்க, தங்கம் அப்படியே வெட்டுக்கிளி சைஸ்ல இருக்கு. அது ஒரு வெட்டுக்கிளி மாதிரி ஒரு அமைப்புல ஒரு தங்கம் இருக்கு. புத்து புத்து நிறைய விழுகுது. தண்ணிக்குள்ள விழுந்தோடனே கட 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 அந்த தங்கத்தையா பார்த்து வேகமா பிறக்குனாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தங்கத்தை பிறக்கும் போது யாரு? பெரிய பணக்காரருங்க, நிறைய நிலம் புலம் இருக்கு. அதாவது 1க்கு மேற்பட்ட மனைவிமார்கள், பல அதாவது கிட்டத்தட்ட 10-20 பிள்ளைங்க, சொத்து சுகம். அந்த ஊர்ல பெரிய பணக்காரி யாருன்னு கேட்டா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தான். இறை தூதராக இருந்தாங்க. அண்ணா அவங்கள பணக்காரரும் வச்சிருந்தான். அப்படி இருக்கும் பொழுது இவர் நிறைய தங்கத்தெல்லாம் பொறுக்கிறாரா இல்லையா? அப்ப அல்லாஹ் கேட்டான், யா ஐயூப் அலம் அகுன் அனைத்துக்கு அம்மா தரா, இப்ப அந்த விழுந்ததெல்லாம் பிறக்கிறிய, இதெல்லாம் உனக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு நிறைய உனக்கு நான் தரலையா? இதெல்லாம் போய் பொறுக்கிக்கிட்டு இருக்க, இதை விட பெரிய ஆளாச்ச நீ அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். உடனே ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ்ட்ட, பலா யா ரப்பி, ஆமா நீ சொல்றது உண்மைதான், இது எனக்கு கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் பெரிய பணக்காரன் தான், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வலாக்கின் லா ரினல்லி அன் பரக்கத்திக்க, ஆனா நீ இல்ல மேல இருந்து கொடுக்கறது யாரு? என்ன படைச்ச ரப்பு தர்றான். மேல இருந்து எவனும் போடுறது இல்ல, மேல இருந்து விழுந்தா ரப்பு நீ தான் போடணும். ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, திறந்த வானம் இருக்குது. மேல இருந்து மொட்டை மாடியில இருந்து போடுற கதையெல்லாம் அங்க இல்ல. வனாந்தரத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானே, மேல இருந்து விழுகுதுன்னு சொன்னா அன் பரக்கத்துக்கு, அது உன்னுடைய பரக்கத்து, உன்னுடைய அருள் பலம். உன் அருள் பலத்தை வேணாம் என்று சொல்லும் அளவிற்கு நான் பெரிய ஆள் இல்லை, அதனால் பொறுக்கினேன் அப்படின்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா அதை சரி என்று ஒப்புக்கொண்டான். காசு பணத்தை ரப்பு எந்தெந்த வழியிலலாம் தர முடிவு பண்ணானோ தரதெல்லாம் வாங்கணும். அதுக்கு பேராசை இல்லை, வேணான்னு சொல்றதல்ல. வேணான்னு சொல்றதுதான் சொல்ல போனா தப்பான எண்ணம். 1க்கு மேற்பட்ட கடை வியாபாரம், அது இது நிலம் போலாம் வருது, நிறைய வருமானம், அல்ஹம்துலில்லாஹ். அது ஹலாலா இருக்கும் பட்சத்துல எவ்வளவு வேண்டாலும் வாங்கலாம், அதை எடுக்கலாம். ஆனால் இபாதத்துக்கு சுணக்கம் இல்லாம அந்த காசு பணம் வரணும். ஒரு கடை வச்ச போது பாய் 5 வேளை தொழுதாரு, 2வது கடை வச்ச போது 4 வக்து ஆயிருச்சு, 3வது கடை வச்ச போது 3 வக்து ஆயிருச்சு. அப்படின்ட்டு தொழுகிற பக்து குறைஞ்சு கடை எண்ணிக்கை கூடுனா தப்பு. இபாதத்து குறைஞ்சு காசு பணம் கூட்ட அதிகப்படுத்த நினைச்சா தப்பு. காசு பணம் அது பாட்டுக்கு நிறைய வழியில வருது, எக்கச்சக்கமான வழியில வருது. ஆனா இபாதத்துக்கு குறைவு இல்லாம இருக்குன்னா அவர் பேராசக்காரன்னு அவரை தப்பா நினைக்க கூடாது. இபாதத்தெல்லாம் நிறைய செய்யறாரு, எந்த தொழுகையை, எந்த நோன்பை, எந்த ஜக்காத்தை, ஹஜ்ஜ, உம்ராவை, குர்ஆன் திலாவத்தை எதையும் விடல, நிறைய சம்பாதிக்கிறாரு, அது தப்பு இல்லை. நிறைய சம்பாதிச்சுக்கோன்னு மார்க்கம் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, மா அஸாப மின் ஷையின் ஃபல்யஸ்ரபுஹு, அல்லாஹ் தஆலாவிலிருந்து உனக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை நிறைய தந்தான்னா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க, வேணாம் போதும் அப்படின்னு சொல்லாது. அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடாது, மனுஷன்ட்ட தான் சொல்லணும். அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடாது. அல்லாஹ் தர்றானா தா 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 வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது.
மனுஷன்கிட்ட தான் எதனா ஒருத்தர் தர்றாருன்னா போதும் பாய் வயிறு நிறைஞ்சிருச்சு, இல்லை எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு பரவாயில்ல, வேற இல்லாதப்பட்ட மனுஷன் பார்த்து போய் கொடுங்க அப்படின்னு மனுஷன் கொடுத்தா வேணான்னு சொல்லலாம், வேற ஆட்ட கொடுங்கன்னு சொல்லலாம். ரப்பு தர்றாங்க, அறியாத புறத்துல தந்துகிட்டே இருக்கிறான், அதை வேணான்னு அல்லாட்ட சொல்லவே கூடாதான். அல்லாஹ் கொடுக்கறதெல்லாம் ரிஸ்க் வாங்கிக்கணும். சில பேர் நினைக்கிறான் அறியாத புறத்துல இருந்து அல்லாஹ் எத்தனை பேருக்கு அவசரத்துக்கு கொடுக்குறான். இல்ல, கொடுக்கிற ஆளுகளை உண்டு, கொடுக்கிற ஆளுகளுக்கு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய படிப்பறிவு, அவங்களுடைய பலத்துக்கு மேல அல்லாஹ் தர்றான். வேணாம் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு தந்துகிட்டே இருக்கிறான். ஒரு நண்பர் சொல்றாரு, எனக்கு நிறைய வருமானம் வருது, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய தர்றானேன்னு பார்த்தா ஹஸ்ரத் இந்த வருஷத்துல இருந்து வருமானத்தை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி தர்றான். அப்போ அல்லாஹ் கொடுக்கும் போது வாங்கிக்க, வேணான்னு சொல்லாத அப்படின்னு மார்க்கம் ரொம்ப தெளிவா அழகா நமக்கு சொல்லி தருது. அதே போல ஒரு வியாபாரம் பார்க்கிறோம், ஒரு துறையிலிருந்து நமக்கு வருமானம் வருதுன்னா பேராசைப்பட்டு அந்த துறையை இழுத்து மூடிட்டு வேற துறைக்கு போகக்கூடாது. அது மார்க்கம் தடுத்திருக்குது. உனக்கு இதுதான் உனக்கு வருமானத்துக்கு வழி, அதை தான் செய்யணும். அதை ஊத்தி மூடிட்டு இழுத்து மூடிட்டு இல்ல அவன் அதை பார்த்து பெரிய ஆள் ஆயிட்டானே, அவன் இதை பிடிச்சி பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு இதை தொடச்சிருந்துட்டு அந்த பக்கம் போகக்கூடாது. அது தப்பு அல்ல, அதை நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்றான். தமிழ்ல கூட பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, தெரியாததை தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான். அப்படின்னா என்னங்க, என்ன உங்களுக்கு தொழில் தெரியுமோ சம்பாதிக்கிறதுக்கு அந்த தொழில் போதும், அதுல பறக்கத்து இருக்கா போதும். ஒருத்தர் ஆட்டா ஓட்டுவாரு, ஒருத்தர் கடை வச்சிருப்பாரு, ஒருத்தர் வேலைக்கு போவாரு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க, தப்பு கிடையாது. அதை எல்லாம் விட்டுட்டு அவன் செய்யறான் இவன் செய்யறான்னு சொல்லி எவனோ ஒருத்தனை பார்த்து அவன் பின்னாடி அவன் சொல்ற மாதிரி போய் அங்க இங்க நகை நட்டு எல்லாத்தையும் வித்து அந்த தொழில போட்டு அதை நடத்த தெரியாம இழுத்து மூடிட்டு இருந்ததும் போச்சுது, உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படின்னா அந்த மாதிரி பல பேருடைய நிலம் ஆயிடும். அப்ப மார்க்க அதையும் தப்புன்னு சொல்லுதே, அதையும் செய்யாதேன்னு சொல்லுது. இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மது இந்த நூல்களில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா அம்மாட்ட நாஃபிஉ ரஹிமஹுல்லா கேட்டாங்க. இவர் யாருன்னு கேட்டா, அதாவது தாபிஈன்களில் மூத்தவர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய அடிமையாக, பணியாளராக, மாணவராக இருந்தவர், மிகப்பெரிய மார்க்க நிபுணர், நிறைய நபிமொழிகளை இவர் அறிவித்திருக்கிறார். இவர் அறிவித்த நபிமொழிய பலம் தெரியுமா? அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்னதாக நாஃபிஐ, இந்த வரியில வருதுல ஹதீஸ், இந்த ஹதீஸ் தான் உலகத்தின் தரமான ஹதீஸ் என்பதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லி, அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லி, அப்துல்லாஹ் இப்னு நாஃபியை சொல்லி அப்படின்னு வர்ற ஹதீஸ் பலமான ஹதீஸ்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பலமான ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இமாம் நாஃபிஐ ரஹிமஹுல்லாஹ் அவங்க போய் ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க. ஆயிஷா அம்மாட்ட நிறைய பேர் மஷூரா செய்வாங்க, எல்லா விஷயத்துக்கும் மஷூரா செய்வாங்க, மார்க்க விஷயம், உலக விஷயம் எல்லாத்துக்கும் மஷூரா செய்வாங்க. எந்த அளவுன்னு கேட்டா நாட்டுடைய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வப்போது ஆயிஷா அம்மாட்ட மஷூரா செய்வாங்க. ஆயிஷாமா அவ்வளவு பெரிய புத்திசாலி, எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சவங்க. ஆயிஷாமா சாதாரணமான ஆள் கிடையாது. அதனால இவர் போய் அவங்க அம்மாட்ட மஷூரா செய்யறாரு. அதாவது நான் வியாபாரம் செய்யற பழக்கம் உண்டு, என்னுடைய சரக்கெல்லாம் எடுத்து என்னுடைய பணியாளர்கள்ட்ட சிரியாவுக்கு அனுப்புவேன், வியாபாரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்புவேன். அதே போல மிஸ்ர் தேசத்துக்கு நான் அனுப்புவேன். இப்படி 2 நாட்டுக்கு தான் என்கிட்ட காசு பணத்தை கொடுத்து வேலையாளக நியமனம் பண்ணி இதை கொண்டு போய் சம்பாரிச்சு லாபம் கொண்டுட்டு வான்னு நான் விரட்டி விடுவேன். அவங்க போய் நிறைய சம்பாரிச்சு லாபம் கொண்டாந்து கொடுப்பாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில நடைமுறை. ஆனா எனக்கு என்னமோ தோணுது, இந்த முறை சிரியாவுக்கு அனுப்ப வேகாம பகுதாதுக்கு அனுப்பலாம் நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா. சிரியாவுக்கு அனுப்பல, பகுதாதுக்கு இவங்களை அனுப்புவோம், பகுதாதுல நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி தகவல்கள் வருது, அதனால அங்க அனுப்பலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்னு ஆயிஷா அம்மாட்ட கேட்ட உடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்க, லா தஃஅல், அப்படிலாம் செய்யாத, மா லக்க, அதாவது அந்த மாதிரி சிரியாவுக்கு அனுப்புறத தடுத்து நீ பகுதாதுக்கு அனுப்பாத, லா தஃஅல், அப்படி செய்யாத, மா லக்க வ மஸ்ஜரி, உனக்கும் உன்னுடைய வியாபார களத்திற்கும் என்ன ஆனது? காசு பணம் இருக்கு, சிரியாவில் நல்ல லாபம் கிடைக்குது, உனக்கு போற வேண்டிய இடம், சம்பாதிக்கிற வேண்டிய சிரியாவும் மிஸ்ரும் தான். அதை விட்டுவிட்டு நீ திடீர்னு புதுசா இந்த அனுபவமும் இல்லாம, அதாவது பகுதாதனுடைய கடைத்தெரு, அங்களுடைய வியாபாரம், அந்த மக்களுடைய நிலைப்பாடு எதையுமே உனக்கு தெரியாம திடீர்னு வியாபாரத்தையும் அங்க திருப்புற,
அப்படிலாம் திருப்பாத, நீ எப்பயும் எங்க சம்பாதிச்சுக்கிட்டு அங்கேயே சம்பாதிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள் என்றால், இது குறித்து அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு தொழில் ரீதியாக ஒரு வகையில உனக்கு ரிஸ்க் வழங்கினால் அந்த பலியை நீனாக அடைக்காத, அல்லாஹ் அடைக்கும் வரை, அல்லாஹ் தடுக்கும் வரை, அல்லாஹ் மறுக்கும் வரை நீனாக உனக்கு நீனே தடை செய்து கொள்ளாதே. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? உனக்கு தெரிஞ்ச வியாபாரத்துல சம்பாரி, பொண்டாட்டி பிள்ளை நல்லபடியா வச்சுக்க, நிம்மதியா உலகத்துல வாழு, அதுதான் உனக்கு நல்லது. அதை விட்டுப்புட்டு அவன் இவன் சம்பாதிக்கிறான், அந்த ஊருக்கு போறான், அந்த நாட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்லி எந்த அனுபவம் இல்லாமல் பிறர் பேச்சை கேட்டு நீ இதுவரை சம்பாதித்து வந்த வழிமுறையெல்லாம் தூக்கி ஓர போட்டு விட்டு அதை மதிக்காது எரிந்து விட்டு பிற வழிக்கு போகாதே, பிறருடைய வழிக்கு போகாதே. படிச்சிருக்க, படிப்புக்கு வேலை வருது, இவ்வளவு சம்பளம் வருது, அது போய்கிட்டே இருக்கட்டுமே, ஏன் தடுக்கிற? இல்ல, அதாவது இதை விட அங்க நிறைய வியாபாரம் பண்றாங்க, இதுவே போதுமானதா இருக்கும் பொழுது உனக்கு இந்த வேலையே கரெக்டா இருக்குமா, ஏன் நீ தொழில்துறைக்கு போறாங்கிற? தொழில்துறைக்கு போகாத, அதை மார்க்க வேணான்னு சொல்லுது. நாம வேலை பார்த்தோம், எதிர்பார்த்த சம்பளம் வரல, பிள்ளை குட்டி பெண்ணு ஆகி போச்சு, சொந்த பந்தம் பெருத்து போச்சு, நிறைய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்குது, இதை விடனா போலாம். இதுவே தன்னிகரோடு இருக்கிற பொழுது என் தகுதிக்கு தரத்திற்கு போதுமான அளவுக்கு இந்த வேலையில சம்பளம் வருது அப்படின்னா சொந்த தொழிலுக்கு போக கூடாது. அதே போல சொந்த தொழில் நல்ல லாபம் வருதுன்னா திடீர்னு இன்னொருத்தன் வேலைக்கு போனா அந்த நாட்டுக்கு போனா அவ்வளவு சம்பாதிச்சிடலாமே, அந்த நிலை வரக்கூடாது. சில பேர் அப்படித்தாங்க நினைக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு வாழ்க்கை மோகத்துல இந்த ஊர்ல உட்காந்து அழகா ஒரு சின்ன கடையை வச்சு நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளையோட இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார். எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து பளபளப்போட வந்திருப்பான், என்ன மச்சான் இந்த பொட்டி கடையை கட்டிக்கிட்டு அழுகிற, விடுறா மச்சான் என்ன போல வெளிநாட்டுக்கு வண்டியை விடு, அங்க போனா அப்படியே அந்த நாடு போல தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கு, பையா அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான், இந்த கடையும் விட்டுட்டு பொண்டாட்டி நகையை வாங்கி இருக்க இடத்த வித்து எல்லாம் பண்ணி அங்க ஏறி இறங்கின பிறகுதான் தெரியும், அட அது வெறும் பொட்டல் காடு அப்படின்னு. அப்ப போச்சா இல்லையா? அட நிறைய பேர் வெளிநாட்டு வாழ்க்கையில தோத்து போயிருக்காங்க. நெசமாகவே இங்க நிம்மதியா இருந்தவன் அங்க போய் வந்த கடன் அடைக்கிறதுக்கு 4 வருஷம் இருக்கணுங்கிறான். நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன், கடன் இருக்குது, வட்டிக்கு இருக்குது, இடத்தெல்லாம் வித்துப்பட்டேன், பொண்டாட்டி நகையை வித்துப்பட்டேன், இதை அடைக்கவே 2 வருஷம் ஆகும் பிள்ளை, அது வரைக்குமாவது இருந்துட்டு வந்துட்டேன்னு பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் தகவல் சொல்றான் இல்லையா? அப்போ இந்த நிலையெல்லாம் வரக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. சம்பாதிக்க போகலாம், தப்பு கிடையாது, இருப்பதை விட்டு விட்டு எங்கேயும் போகாதே. இருக்கிறது பத்தல, அது கணக்கு வேற, அதனாடி நம்ம போகலாம். 10,000 ரூபாய் தான் வருமானம் வருது, ஒன்று 20 ரூபாய் சம்பளம் தரேங்கிறாரு, 10 விட்டுட்டு போக வேண்டியது 20 ரூபாய்க்கு நல்ல விஷயம் தானே. இவருக்கு ஒரு 50,000 வருது, இந்த 50,000 இவருக்கு போதும்னு முடிவு பண்றாரு, இதை விட்டுட்டு ஏன் 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரை பண்ற, விட்டுரு வேணாம் அப்படிங்கிறத இஸ்லாம் ரொம்ப அழகா தெளிவா நமக்கு சொல்லி தரத பார்க்கலாம். அதே போல காசு பணம் நிறைய சம்பாதிக்கலாம், யாருக்கு தான் ஆசை இல்லை? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. 1000 இருந்தா லட்சத்தை நோக்கி, லட்சம் இருந்தா கோடியை நோக்கி, கோடி வந்தா ட்ரில்லியன் மில்லியன் கணக்கில் நோக்கி, அப்புறம் பில்கேட்ஸ் பக்கத்திலேயே போய் குடியிருக்குங்கிற மாதிரி பெரிய பெரிய பணக்காரெல்லாம் உத்து பார்க்கிற ஆளு இல்லையா? அதனால அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், காசு பணத்தெல்லாம் சம்பாதிடான்னு சொன்னதோடு அல்லாஹ் நிப்பாட்டல, சம்பாதிக்கிற காசு பணத்தெல்லாம் எப்படி மகனை செலவழிக்கணுங்கிறதையும் சொல்லி இருக்கிறான். அங்கதான் பல பேருக்கு கசக்கவே செய்யும். செலவழிக்கிற பத்தி மட்டும் யாரும் பேசிடக்கூடாது. ஆமா, வரவு மட்டும்தான், செலவு கூடாது. அதாவது வரவு மட்டும்தான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த 2 வழியெல்லாம் சொல்லாதீங்க, அது நல்லா இல்ல அப்படிங்கிற பல பேர் உண்டு. துட்டை எண்ணி எண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், அதுவும் அவங்களுடைய நிலை. ஆனா அல்லாஹ் அதை தப்புன்னு சொல்றான். நிறைய நாதாக்கள் பணக்காரர்களாக வந்திருக்கிறார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுங்களா? அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்திற்கு பிறகு அவர் சொத்து அவ்வளவு இருந்துச்சாம், அவ்வளவு பெரிய சொத்து. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு சட்டையை 150 திர்ஹத்துக்கு போடுவாங்களாம். அல்லாஹு அக்பர். 150 திர்ஹம்ங்கிறது எவ்வளவு பெரிய காசு தெரியுங்களா? மிக பிரமாண்டமான காசு. இமாம் அபூ ஹனீஃபா மிகப்பெரிய பணக்காரர், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் அவர்கள் மார்க்கம் அறிந்த மிகப்பெரிய ஞானிகள், மார்க்கம் கற்றிருந்த ஆலிம்கள். அவர்கள் சொல்லாத சட்டங்களே கிடையாது. அவ்வளவு பெரிய சட்ட மேதைகள், பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்தார்கள். அது தப்பு அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறான், பள்ளிவாசல இமாமா 5க்கும் 10க்கும் அல்லாடுற ஆளா தாங்க இருக்கணும், அவர் கொஞ்சம் மினுமினுப்பா சட்டை போட்டால் அஜரத்துக்கு நிறைய வருமானம் வரும் போல இருக்க அப்படிங்கிறான். எப்படி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வண்டி ஏதாவது வாங்கிட்டா இங்கேயோ நல்லா கிடைச்சிருச்சு போல இப்படின்னு தப்பா நினைக்கிற ஆளு உண்டு, இருக்கா இல்லையா சமுதாயத்துல? இமாம்களை பார்த்து, அதாவது மார்க்க ஞானங்களை கற்றுத்தவர்கள் ஏழைகாராகவே இருக்கட்டும் என்று தப்பான எண்ணம் கொண்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள்.
ஆனால் மார்க்கம் என்னன்னு சொல்லுதுன்னு கேட்டா, மார்க்க ஞானங்களை உங்களுக்கு கற்றுத் தருபவர் பணக்காரராக வாழ்ந்தால்தான் அது சிறப்பு. இந்த சமுதாயத்திலே, ஒரு சமுதாயத்திலே மார்க்க ஞானங்களை, குர்ஆன் ஹதீஸ்களை அல்லாஹ்வின் பக்கம் இழுத்துச் செல்பவர்கள் செல்வம் படைத்தவராக இருந்தால் அது மிகச் சிறப்பு. அப்படித்தான் சமுதாயத்தை நபியர்கள் கட்டமைத்து தந்திருக்கிறார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் பெரிய மார்க்க அறிஞர், ஆனால் சூஃபி, உலக பற்றற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர். அவர் ரொம்ப பெரிய துறவியாக வாழ்ந்த திருமகனார் மாலிக், அதாவது மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ். அவங்களுக்கு ஒரு பெரிய அரசரு பைய நிறைய காசு பணத்தை கொடுத்து விடுறார். காசு பணத்தை கொடுத்து விட்டோன்னு அந்த கொடுத்து விட்ட காசை அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க. சுத்தி இருந்தவங்களாம் பார்த்தாங்க, என்னங்க ஆச்சரியமா இருக்குது, நீங்க பெரிய துறவி, பற்றற்றவர், பெரிய மார்க்க அறிஞர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதே காசு பணத்தை அந்த அரசரு அந்த ஆலிம்கிட்ட கொடுத்து விட்டாரு. அந்த ஆலிம்சா வேணான்னுட்டார். இந்த ஆலிம் சாட்டை கொடுத்து விட்டாரு. அந்த ஆலிம் சா அந்த காசெல்லாம் வேணான்ட்டார். இப்படி பல ஆலிம்கள் கொடுத்த காசை வேணான்னு சொன்னா நீங்க போட்டு அசால்ட்டா வாங்கி வச்சுக்கிட்டீங்களே. நீங்க உங்களை ஆலிம்சான்னு சொல்லிக்கிறீங்க, பற்றற்றவர்னு சொல்லிக்கிறீங்க, துறவின்னு சொல்லிக்கிறீங்க, இது ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேள்வியே கேட்டுட்டாங்க. மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, கொஞ்சம் பொறு, காசு பணத்தை வாங்கினதுக்காப்பா இவ்வளவு பேச்சு, என்னை துறவி இல்லைங்கிற மாதிரி, ஆலிம்சா இல்லைங்கிற மாதிரி, உலகாசை இருக்கிற மாதிரியே பேசுறீங்களப்பா, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு, எப்பா அந்த காசு பணம் நிறைய வந்துச்சுல, நாம வாங்கணுமா இல்லையா, அதை என்ன செஞ்சவனி இவற்றை சொல்லு கொஞ்சம் அப்படின்ட்டாங்களாம். உடனே அவர் கூப்பிட்டு சொன்னாங்க, காசு பணம் நிறைய வந்தது உண்மை, எங்க ஆலிம்சா வாங்கினது உண்மை, ஆனா அந்த ஆலிம்சா அதை தனக்குன்னு வச்சுக்கல, அந்த காசு பணத்தை நிறைய வாங்கி காசு பணம் மொத்தத்தையும் அடிமைகளை வாங்கி உரிமை விட்டு விட்டார்கள். இதோ அங்கே தெரிகிறார்களே அந்த அடிமைகள் இன்று அவர்கள் உலக சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படி காசு பணங்களை சூஃபிகள், உலமாக்கள், மார்க்க ஞானம் படித்தவர்கள் வாங்குவதன் மூலம் தவறல்ல, ஆனால் அதை அவர்கள் சரியாக செலவழிக்காது போனால்தான் தவறு என்பதை மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் காசு பணங்களை எப்படி செலவழிக்க வேண்டும் என்றும் கற்றுத் தருகிறார். எந்த வழியில செலவழிச்சா அது அவங்களுக்கு நன்மையை பெற்று தரும். அப்ப காசு பணத்தை சம்பாதிக்கிற விஷயத்துல கூட நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும், தேவையுள்ளவர்களுக்கும், வறியவர்களுக்கும், தேவைப்பட்டவர்களுக்கும், வாழ்க்கையின முடக்கத்தில் இருப்பவர்களுக்கும் வாரி வழங்கும் பண்பு இருந்தால் தான் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, புகாரியில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, காசு பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு லேசா குத்துற மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். அந்த அந்த ஹதீஸை நாம ஏத்துக்கணும், மனசார ஏத்துக்கணும். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அக்ஸிரீன ஹுமுல் அகல்லூன யௌமுல் கியாமா இல்லா மன். காசு பணம் நிறைய வச்சிருக்காருல்ல இந்த உலகத்துல, அவர் யார் தெரியுங்களா, நாளைக்கு மறுமையில நன்மையால் குறைவானவராக அல்லாஹ்வை சந்திப்பார் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். காசு பணத்தை நிறைய வச்சிருப்பார், இன்னைக்கு பெரிய பணக்காரர், ஆனால் நாளைக்கு மறுமையிலே அவர் பிச்சைக்காரராக அல்லாஹ்விடத்திலே வருவார். ஒண்ணுமில்லாத மனுஷனா வந்துருவான், நன்மை இல்லாம இருந்தாலும் வருவான். யாரு எப்படி அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லாமன், சிலரை தவிர. சிலர் காசு பணம் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க எப்படி உலகத்துல வாழுவாங்கன்னு கேட்டா, ஹாக்கதா ஹாக்கதா ரசூலுல்லாஹ் கையை காட்டி காட்டி சொன்னாங்களாம், வலது இடது, ஹாக்கதா ஹாக்கதா ஹாக்கதா, 3 வார்த்தை வருது அதுல, அப்படியே அந்த வார்த்தை, அதாவது வலது இடது முன்னே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கையை காட்டி சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, நிறைய காசு பணம் வச்சிருப்பாரு, ஆனால் இந்த பக்கத்துல அள்ளி கொடுப்பாரு ஏழைக்கு, இந்த பக்கத்துல அள்ளி கொடுப்பாரு ஏழைக்கு, இந்த பக்கத்துல அள்ளி கொடுப்பாரு ஏழைக்கு. இவர் நாளைக்கு பிச்சைக்காரரா வரமாட்டாரு, பணக்காரரா வருவார். ஆனா எவனுக்கும் கொடுக்காம காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு போயிட்டு இருக்கானா இல்லையா, அவன் நாளைக்கு ரூஹு போனவனே பிச்சைக்காரன் அல்லாஹ்வின் பார்வையில. நாளைக்கு வரும்பொழுது எவனாவது ஏதாவது தரமாட்டானாங்கிற ஏக்கு நிலைக்கு அவன் ஆளாகுவான் என்பதை நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஓ, காசு பணம், பணக்காரன் ஏழை, இது யாருங்க ஏற்பாடு பண்ணது? மனுஷனா? கிடையவே கிடையாது, அல்லாஹ் ஏற்பாடு பண்ணது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு ஃபத்தல பஅதுக்கும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்க். பொருளாதாரத்திலே அல்லாஹ் தான் சிலரை பணக்காரனாக சிலரை ஏழையாக ஆக்குகிறான். அப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் படிச்ச படிப்பு, என்னுடைய மூளை, என்னுடைய உடல் பலம், அதால நான் பணக்காரன் ஆகலையா? இல்லவே இல்லை. உங்க படிப்பு, உங்க மூளை, உங்களுடைய பலம், அதனாலலாம் காசு பணம் வராது. அல்லாஹ் நாடுனா வரும், அல்லாஹ் நாடாட்டி வராது, அவ்வளவுதான். அப்ப காசு பணத்தை அல்லாஹ் தான் தர்றாங்கிற முடிவுக்கு பணக்காரர்கள் வந்துவிட்டால் ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவார்களா இல்லையா? இந்த காசு பணத்தை தூங்காம, சாப்பிடாம, மனைவி மக்களோட சந்தோஷம் இருக்காம, எந்த ஊர்களுக்கும் போகாம, இரவு பகலா ஓடி ஓடி சம்பாதிச்சது, இதை போய் எப்படி அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கறது அம்மாடி அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்களா இல்லையா? காசு பணத்தை அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுக்கறதுல பயம், ஏதோ குறைஞ்சு போயிரும்.
அல்லாஹ் குர்ஆன்ல நீ நிறைய தந்தேன்டா உனக்கு நான் நிறைய தருவேன்னு நிறைய இடத்துல வாக்கு தர்றான். ஆனா ஷைத்தான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்தா ஏழை ஆயிருவேன்னு சொல்றான். அல்லாஹ் நிறைய வாக்க மனுஷன் மறந்துட்டான். ஷைத்தான் சொன்ன ஒரே ஒரு பயமுறுத்தல தூக்கி பிடிச்சுக்கிறான். ஷைத்தான் சொன்னதான் கொடுத்தா ஏழை ஆயிருவேன், கொடுத்தா தெருவுக்கு வந்துருவேன்னு ஒரு இடத்துல சொல்றான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்றான்? நீ கொடுத்தா ஏழை ஆக மாட்ட, கொடுத்தா பணக்காரனாவே இருப்ப, உனக்கு நிறைய தருவேன். இதையெல்லாம் மறந்துட்டான். இப்படி பணக்காரர்களுடைய நிலையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது ஷிப்லி ரஹிமஹுல்லாஹ் இறை நேசர்களில் அவருக்கென்று தனி இடம் உண்டு. ஷிப்லி ரஹிமஹுல்லாஹ் நிறைய காசு பணம், பெரிய பணக்காரர், கடுமையான நல்ல பெரிய பந்தாவான வாகனம், பெரிய வீடு வாச, இப்படி உள்ள ஆளை பார்த்தாங்கன்னா பார்த்த உடனே அல்லாஹ் எப்படி துவா செய்வாங்களாம்? அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா இப்தலாக பிஹி அப்படிமா. இந்த துவா இன்னைக்கு நாம பல பேருக்கு என்னன்னே தெரியாது, பல பேர் துவாவும் செய்யறதுல. இந்த துவா வேணா வேற சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறோம். இந்த துவா என்னதுங்களா அர்த்தம்? அதாவது இறைவா உனக்கே எல்லா போலும், யாரு தெரியுமா? எனக்கு ஆஃபியத்தை தந்தாய், இதோ இந்த பணக்காரருக்கு ஏற்பட்ட சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்தாய் அப்படிங்கிறான். காசு பணம்ங்கிறது சோதனை. இமாம் ஷிப்லி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, காசு பணம் இவனுக்கு நிறைய தந்திருக்கிற, நாளைக்கு வசமா மாட்ட போறான் அவன்கிட்ட. நல்ல வேளை எனக்கு தரலப்பா, நான் தப்புச்சேன், என்னைய பாதுகாத்துட்டியே அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த துவாவுக்கு அர்த்தம். அதுதான் இந்த துவாவுக்கு அர்த்தம். அப்போ யாரை பார்த்து அப்படின்னா, நிறைய காசு பணத்தை வச்சு எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம குறைஞ்சிரும்னு இருந்தா அவனை பார்த்து தான் ஷிப்லி ரஹிமஹுல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல மனுஷனுடைய இந்த காசு பண விஷயத்துல தெளிவா சொல்றான். இப்படி அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா, அதாவது காசு பணத்தை மனுஷன் சேகரிச்சு எண்ணி எண்ணி பார்ப்பானா. அதான் சொன்னா எண்ணி எண்ணி பார்க்கறது. அப்படி பட்டியல ஏதோ குறைஞ்சிருச்சா பாரு, ஐயோ குறைஞ்சிருச்சே, சரியா போச்சே, வேற வழியில் எங்கிட்டாவது வந்து ஆகணுமே, அதை நிறைச்சு பக்காவா அந்த அந்த எல்லையிலேயே வச்சிருக்கணும் காசை. இப்படி நிறைய பேர் நினைக்கிறோமா இல்லையா? அதை விட்டு குறைஞ்சிடக்கூடாது. ஒரு 50,000 இருந்தா 50,000த்துல ₹1 குறையிடக்கூடாது. அந்த 50,000க்கு மேல வந்தா அது பரவாயில்ல, அது கீழே வந்துருச்சா அந்த இடத்த நிரப்ப பாரு. இன்னைக்கு அப்படியே மக்கள் உண்டு. பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பான், குறைஞ்சிடக்கூடாதுங்கிறான். வீட்டுல வச்சிருக்க நகை சொத்து கொத்து குறைஞ்சிடக்கூடாதுங்கிறான். எந்த சொத்தையும் சில பேர் வாங்குறதா விற்கிறதே இல்லை, வித்தா போயிரும், லட்சுமி போயிருன்றான். நம்பாலே சொல்றான் அந்த வார்த்தையெல்லாம் பல பேர், லட்சுமி போயிருன்றான். டேய் எங்க இருந்து வந்துச்சு லட்சுமிங்கிற வார்த்தையிலே தெரியல. அதே நேரத்தில் சில பேர் பார்த்தா அந்த காசு பணம் பத்திரம் போடுற ஆளுகள்லாம் மகளுக்கு பின்னாடி பத்திரம் போட மாட்டான் தெரியுங்களா, காசு பணம் கொடுக்க மாட்டான், லட்சுமி போயிருன்றான். இதே கொடுக்கிறது ரப்பு, இதே கொடுக்கிறது அல்லாஹ். அல்லாஹ்வை மறந்துடுறான். இவன் யாரோ சொல்லி கொடுத்த தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த காசு பணத்தை, நகை நட்டை, வீடு வாசலை, சொத்து சோத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி அத்ததா எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த காசு பணம் எல்லாம் இவருக்கு பெரிய வாழ்க்கையை தந்துரும், இந்த காசு பணம் எல்லாம் நிரந்தரமான சுகத்தை தந்துரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றான். சொல்லிட்டு அப்படிலாம் நடக்காது மகனே, காசு பணம் நிரந்தரமும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற காசு பணம் நீ மௌத்தா போயிட்டா அது வராசத்து சொத்தா மாறிடும். ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 நாள் பாத்தியா ஊதுவான் மயன், 40 நாள் பாத்தியா ஊதுவான், ஆனா அதிகபட்சம் 1 வருஷம் பாத்தியா ஊதுவான். அதுக்கப்புறம் உங்க அத்தா என்னத்த இருந்தாலும் விட்டுட்டு போனா அதை விட பெரிய பெரிய சம்பாத்தியம்னா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு உலகத்துல திட்டுறவன் உண்டு. எப்படி? அதே மாதிரிதான் பொண்டாட்டி, நீங்க எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் என்னத்த இருந்தாலும் பெருசா கொடுத்து விட்டாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க, இந்த எழுத்து வீட்டுக்காரன் பாருங்க, ஏன் எங்க அக்கா புருஷனை பாரு, என் தங்கச்சி புருஷனை பாரு, வீட்டுல சொல்றாளா இல்லையா? நீங்க நகைய உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரை பூட்டினாலும் சொல்லுவா, வெறி வீட்டுல வச்சாலும் சொல்லுவா. இது பிள்ளைகளுடைய மனைவிமார்களுடைய சாதாரணமான இயல்பு. அப்போ காசு பணத்தை அழகு எப்போ செலவழித்தால் அழகை, நல்ல வழியில் செலவழித்தால் அழகை. எதிர்வரும் ரமலான் வருகிறது, ரமலான்ல நிறைய செலவழிக்கணும். காசு பணத்தை செலவழிக்குவதற்கே உண்டான மாதம் ரமலான் மாதம். ரமலான்ல ஜக்காத் அள்ளி கொடுக்கலாம், சதக்காக்களை அள்ளி கொடுக்கலாம், பள்ளிவாசல்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், மதரசாக்களுக்கு அள்ளி தரலாம், அனாதை இல்லங்களுக்கு அள்ளி தரலாம். ரமலான் மாதத்துல பாருங்களேன், எல்லா பள்ளிவாசலையும் ஜும்மாவுக்கு மதரசாவில இருந்து, பள்ளிவாசல் இருந்து, ஏழைகள் இருந்து, கொமர்ல இருந்து ஏன் நிறைய வராங்க? ரமலான்ல முஸ்லிம்கள் நிறைய தருவாங்கிற நம்பிக்கை தானே. சில நேரங்கள்ல மாற்று மத சகோதரர்கள் கூட ரமலானில் ஏன் வருகிறார்கள்? இந்த முஸ்லிம்கள் நிறைய கொடுப்பாங்கிற நிலைப்பாடுல தானே. அப்ப எதிர்வரும் ரமலான் வருகிறது, அந்த ரமலான்ல எவ்வளவு காசு இருக்கோ அதையெல்லாம் அழகா கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும்.
ஜக்காத்தோட சேர்த்து சதக்கா கொடுக்கணும். அதே மாதிரி மனைவி மக்களுக்கு தாராளமாக செலவு செய்யணும், சொந்த பந்தங்களுக்கு தாராளமாக செலவு செய்யணும். இப்படி தாராளத்தோடு நடந்து நம் வாழ்க்கையில காசு பணங்களை சம்பாதித்தால் அந்த காசு பணம் உண்மையாகவே பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருளாக இருக்கும். இல்லைன்னா அதுதான் சாபம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி உம்மத்தின் ஃபித்ரத்துன், உலகத்தில் வந்த எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கு. ஓ ஃபித்ரத்து உம்மத்தி, ஏன் சமுதாயத்துக்கு ஒரு சோதனை இருக்கு. என்னன்னு கேட்டா அல் மால், பொருளாதாரம் தான். மற்றவங்களுக்கு என்ன சோதனையே தெரியாது. ஆனா ஏன் உம்மத்துல பெரிய சோதனை என்ன தெரியுங்களா? காசு பணம் தான். காசு பணம் தான் பெரிய சோதனை. அப்ப காசு பணம் நம்ம நினைச்சதெல்லாம் வருதுன்னா பெரிய பேராசைப்படக்கூடாது. சில பேர் சொல்றாங்கல்ல, நான் தொட்டதெல்லாம் தொலைங்குது ஹசரத் அப்படின்னா அல்லாஹ் உனக்கு எங்கேயோ ரிப்பீட் அடிக்க போறான்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். சில பேருக்கு அவர்கள் நினைத்து பார்க்காத வண்ணம் பொருளாதாரத்தின் வாசல் மொத்தத்தையும் திறந்து விடுவேங்கிற அல்லாஹ். திறந்து விட்டுட்டு அள்ளி அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். பொசுக்குன்னு நான் பிடிச்சிருவேங்கிறான் அல்லாஹ். பொசுக்குன்னு பிடிச்சிட்டா அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய பிடி இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் பிடிச்சானா பிடிதான். அதுல எந்த எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லிலாம் வெளியெல்லாம் வர முடியாது. அல்லாஹ் பிடிச்சா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து எந்த மாற்றமும் லஞ்சம் லாவணியம் ரெக்கமெண்டேஷன் நடக்குமா? எதுவுமே முடியாது. அல்லாஹ்ட்ட எவனும் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. எவனும் அல்லாஹ் தஆலா போய் லஞ்சம் கொடுத்து அப்படி எதையுமே பண்ண முடியாது. அப்போ காசு பணம் வர்றதுன்னு கேட்டா ஒரு வேளை முதல்ல யோசிக்கணும், நம்ம தகுதிக்கு தரத்துக்கு மீறி காசு வருதா? அப்ப பயப்படணும், யா அல்லாஹ் என்னை சோதிக்க போறியா, என்னை எங்கேயும் பிடிக்க போறியா அப்படிங்கிற பயம் வந்ததுன்னா அது மூமின்களின் உள்ளம். காசு பணம் நிறைய வருதுன்னா என் திறமைங்க, என் படிப்புங்க, என்னுடைய ஆற்றல் தெரியுமா, நான் பெரிய மூலக்காரன், உலகத்துக்கு பாடம் நடத்துறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள், அதனாலதான் நிறைய காசு வருது, பணம் வருது, என் தகுதிக்கு இதெல்லாம் ஜுஜூபி அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளத்துல விழ போறான்னு அர்த்தம். எப்பயோ பிடிக்க போறான். அல்லாஹ் பிடிச்சாச்சுன்னா நீ மாட்டிக்குவ. அதனால இப்படி எல்லாம் நினைக்காத, தொட்டதெல்லாம் தொலைங்குதுன்னு பெருமைப்படாத. அப்துர்ரஹ்மான் அஃப் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், அதாவது ஆயிஷா மாட்ட வந்து, மா நான் மண்ணை அள்ளுனாலும் தங்கமா மாறுது, நான் என்ன செய்யட்டும் வாங்கலாம். இப்படி மண்ணை அள்ளுனாலும் தங்கமா மாறுது. அவங்க மிகப்பெரிய வியாபாரிங்க, மிகப்பெரிய வியாபாரி. இன்னைக்கு கார்லோஸ் பில்கேட்ஸ் சொல்றோமா இல்லையா, அவங்களை விட 10 மடங்கு பெரிய பணக்காரர் அப்துர்ரஹ்மான் அஃப் ரலியல்லாஹு தஆலா. எந்த அளவு பெரிய சொத்துக்காரர் தெரியுங்களா? அவர் மரணத்திற்கு பிறகு அவர் சேர்த்து வைத்த தங்கம் வெள்ளியினுடைய அந்த கட்டிகளை உடைத்தவருக்கு கை காய்த்து போய்விட்டது. தங்கத்தினுடைய பாறையான தங்கம், பாறையான வெள்ளி, அதை உடைச்சு மனைவிமார்களுக்கு பங்கு வைக்க போனார்ல, அவருக்கு கை காப்பு போச்சுன்னா பாத்துக்கலாம். எவ்வளவு பெரிய சொத்துக்கார், எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தினுடைய பெரிய உச்சத்துல இருந்தவர். அவங்க சொன்னாங்களாம், தொட்டதெல்லாம் மண்ணெல்லாம் தங்கமா மாறுது அப்படின்னு. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ்வுக்காக செலவழிங்க, அல்லாஹ் உங்களை மெதுவா பாத்துக்குவான். எப்படி? அல்லாஹ் அதுக்கு போதுமானவன். இப்படி ஒரு ஹதீஸே இருக்குங்க, இப்படி ஒரு ஹதீஸே இருக்கு. சஹாபாக்கள்லயே யார் லாஸ்டா சொர்க்கம் போவா? யார் லாஸ்டா சொர்க்கம் போவா? இல்ல, இப்படி வரும் மாற்று அறிவிப்பும் உண்டு. சஹாபாக்கள் பலரும் கடகடவென்று சொர்க்கம் போவார்கள், ஒருவரை தவிர. யார்? அவர் தவந்து சொர்க்கம் போவார், அப்துர்ரஹ்மான் அஃப் ரலியல்லாஹு தஆலா. காரணத்தை அவங்க சொன்னாங்க, அப்துர்ரஹ்மான் உன்னை நிறைய சொத்து அல்லாஹ் தந்துட்டான், கேள்வி கேட்பான், அதுக்கு விசாரணை நடக்கும். அப்படி நடக்கும் போது நீ உடம்பு டயர்டாகி போயிருவோப்பா, விசாரணை முடியும் போது கீழே உட்கார ஆரம்பிச்சிட, தவந்தே போலாங்கிற நிலைக்கு வந்துருவோப்பான்னு நாங்களாம். அப்ப எவ்வளவு பெருசு! இப்ப காசு பணம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காலாம் யோசிக்கணும். அப்துர்ரஹ்மான் இப்னு அஃப் பெரிய கொடைவள்ளலுக்கே இவ்வளவு பெரிய கஷ்டம்னா, நம்பாடு எண்ணி பார்த்துக்கிட்டு எவனுக்கும் கொடுக்காம இருக்கான். அவன் நிலையை என்னன்னு சொல்றது? தவந்தில்ல, ஊர்ந்து கூட நீ எல்லாம் போக முடியாது. மார்க் அப்படிதான் சொல்லுது. காசு பணத்தை எண்ணி வச்சுட்டு புரண்டு கூட போக முடியாது சொல்றதுக்கலாம், அவ்வளவு கேள்வி இருக்கு. அப்ப காசு பணம் நியமத்து தான். அதை அவனுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே செலவழித்தால் நியமத்து, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே செலவழிக்க மறுத்தால் இந்த காசு பணமே இவனை நரகத்தின் குழிக்குள் தள்ளிவிடும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தருகிறது. அல்லாஹு தஆலா காசு பணங்களை அவன் பொருத்தமான வழியிலே செலவழித்து, அவனுக்கு பொருத்தமான வழியிலே அதை சம்பாதித்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெறும் செல்வந்தர்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.